ஹாய் எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நாங்கள் டீ டைமுக்கு கடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட்டீஸ் ஒன்று செய்வேன். இது நாங்கள் பேன்கேக் பெட்டரில் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு இப்படி பிளேனாக சுட்டு எடுக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி குனாஃபா மோட்லேயும் உங்களுக்கு சுட்டு எடுக்க இயலும். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே தந்திக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் ஃபில்லிங்ஸை நாங்கள் செய்வோம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் கிரேட் பண்ண கார்லிக்கை சேருங்க. அதோடு சின்னதாக வெட்டின கறி லீவ்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அதை கத்திரியால் வெட்டி போட்டிக்கிறேன். நீங்கள் அது கொஞ்சம் தாளிச்சு பட்டு வரப்போக்கில் சின்ன வெட்டின தக்காளி ஒரு காயை சேர்த்துக்கொள்ளுங்க. அது நல்லா மடங்கி கொண்டு வரப்போக்கில் ரம்பை அதே மாதிரி க்ரீன் சில்லியை சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நல்லா கழுவின தூணாக சேருங்க. உங்களுக்கு மீனை அவிச்சியும் சேர்க்க இயலும். சேர்த்து அது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நல்ல சின்ன சின்னையாக வெட்டின பெரிய வெங்காயத்தில் 3 நான் இங்கே சேர்க்குறேன். நல்ல சின்னையாக வெட்டுங்க, அப்போ தான் ஃபீலிங்ஸுக்கு நல்லா இருக்கும். அதை சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அதன் பின்னால் தேவையான அளவு உப்பை சேருங்க. சீரகத்தூளை சேருங்க. மிளகு சேருங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூளையும் சேருங்க. இப்போ இந்த ஸ்பைசி எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பரட்டி கொள்ளணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா மடங்கிட்டின்டா நான் வேறவா கத்திரிக்காய் கொஞ்சம் பொரித்து வச்சுக்கிறேன். ஒரு காய் கத்திரிக்காய் சின்னதாக இந்த 2 காய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு காய் கிழங்க சின்னதாக பொரித்து வச்சுக்கிறேன். அது ரெண்டையும் நான் இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ஒரு காய் தேசிக்காய் நான் இதில் புளிஞ்சு ஊற்றுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சம்பல் ரெடியாகிட்டு வேறவா நான் 2 முட்டையை அவிச்சு அதை சின்ன சின்னையாக வெட்டி இதுக்கு மேல்கால போட்டுக்கொள்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் பேன்கேக் பெட்டர் செய்வேன். ஒரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பை சேர்த்து இறுக்கமான தேங்காய் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. தந்திக்கிற அளவு பால் முடிஞ்சிட்டின்டா அதன் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் இந்த பெட்டரை மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு விஸ்கை வச்சு இந்த பெட்டரை இப்படி மிக்ஸ் பண்ணோம். மேலும் அப்படி இல்லாட்டி பிளெண்டரில் இதை போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கவும் மேலும் அது ஈஸியாக இருக்கும். பேன் கேட்குற பதத்துக்கு இந்த பெட்டரை நாங்கள் செஞ்சிட்டோமிண்டா நாங்கள் ஒரு பால் வடியை வச்சு இதை நாங்கள் வடித்து எடுத்துக்கொள்ளணும். இதை நீங்கள் பிளெண்டரில் செஞ்சாலும் வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. வடித்ததும் பின்னால் நான்ஸ்டிக் பேனில் நாங்கள் ஒரு பேன் கேக்காக சுட்டு எடுக்கத்தான் ஈக்குது. அதில் இந்த ஃபீலிங்ஸை வச்சு இப்போ நாங்கள் சுத்தத்தான் ஈக்கி வாங்க இப்போ நாங்கள் அதை செய்வோம். பேன் கேக்கை நீங்கள் சுட்டு எடுக்க போக்கில் கொஞ்சம் மெல்லிசாவே சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சுட்ட பேன் கேக்கை நாங்கள் ஒரு பிளேட்டில் போடுவோம் தானே, அதை நாங்கள் சுற்றுறதுக்கு முன்னால் அந்த பேன் கேக்கை கொஞ்சம் ஒஸ்தி அதில் ஆவியை விடுங்க. ஏனென்றால் சம்டைம்ஸ் அந்த பேன் கேக் அந்த டிஷ்ஷோடு ஒட்டி பட்டிக்கும், அப்போ சுற்றி பட மாட்டிச்சு. பேன் கேக்கை கொஞ்சம் தூக்கிட்டு ஆவியை விட்டதுக்கு பின்னால் இந்த ஃபீலிங்ஸை வச்சு நாங்கள் எப்படி ரோல்ஸை சுற்றுவோமோ அதே போலே நாங்கள் இதை சுற்றத்தான் ஈக்கி. என்னோடய பேன் கொஞ்சம் பெருசினால் என்னோடய பேன் கேக்கும் பெருசாக்கி அதனால் நான் கொஞ்சம் கூடவாகவே சம்பல் வைக்கிறேன். வச்சு இப்படி 2 சைடால் மடித்து இதை நீங்கள் சுற்றி கொள்ளுங்க.
ஒவ்வொரு பேன்கேக்கா சுட்டெடுத்ததுமே இப்படி நீங்கள் சுற்றிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டுறதுக்கு எதுவும் தேவைப்படாது. அப்படி உங்களோட பேன்கேக் ஆறிட்டிண்டா அந்த பெட்டராலேயே சைடை கொஞ்சம் நீங்கள் ஒட்டி நீங்கள் இப்படி ரோல்ஸாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்னொன்று காட்டுறேன். பேன்கேக்கை சுட்டு எடுத்தாச்சு. ரோல்ஸ்க்கு நாங்கள் இப்படி சம்பல் வைப்போம் ஒரு சைடில், அதே மாதிரி வச்சு அப்படியே சுத்தத்தான் இக்கி. உங்களுக்கு இந்த சுருட்டாப்பத்தை இப்படி பிளேனாக சுட்டு எடுக்கவும் மேலும், அப்படி இல்லாட்டி குனாஃபா மோல்டை யூஸ் பண்ணி இப்படி டிசைன் மாதிரி சுட்டு எடுத்து ரோல் பண்ணி எடுக்கவும் மேலும். அதன் பின்னால் ஒரு பேனில் ஒரு கரண்டி கீயை போட்டு கொஞ்சம் சூடாக்கி நாங்கள் செஞ்சிக்கிற இந்த ஷார்ட்டீஸ்வெல்லாம் அதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை நான் கொஞ்சம் சூடாக்கி எடுக்கத்தான் ஈக்குது. இப்போ செஞ்சிக்கிற நான் இந்த ஷார்ட்டீஸ்வெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கு மேல்காலையும் கொஞ்சம் கொஞ்சம் கீயை தேய்ச்சிக்கொள்ளுங்க. தேய்ச்சி அடுத்த பக்கமும் இதை அப்படி சுட்டு எடுக்கத்தான் ஈக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த கலர் வந்ததுமே நீங்கள் பேனில் இதை இறக்கி கொள்ளுங்க. அவ்வளோதான். இதை நான் ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சு எடுத்துட்டேன். குனாஃபா மோட்லேயும் உங்களுக்கு இந்த சுருட்டாப்பத்தை சுட்டு எடுக்கலும் எனக்கு பசந்தாவும் மீக்கும். உண்மைக்கும் இந்த ஷார்ட்டீஸ் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபீலிங்ஸும் நல்ல சட்டப்படியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என்னோட ஃபுட் லவ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.